வணக்கம் தமிழா. நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன். என்னைய ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிடுங்க. இது உங்களுடைய வேலை. தெளிவா சொல்லிட்டேன். ஓட்டு போட்டுங்க, ஓட்டு போட்டுங்க, ஓட்டு போட்டுங்க. அதாவது இந்த நடிகர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அதிகமா சம்பாரிச்சிட்டாலே போதும் தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது ஏமாத்தி ஓட்டு வாங்கி அந்த கோட்டையில் இருக்கு பாத்தீங்களா சீட்டு, அங்க உட்காந்துன்னு நினைக்கிறாங்க. இன்னும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள தான் இருப்பாங்க அப்படின்னு ஏமாத்திட்டு சிஎம் ஆயிடுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து அரசியல குதிச்சிருக்காங்க. அந்த வடிவேல் கேட்பாரு, அந்த வடிவேல் கூட ஒருத்தர் இருப்பார் அமாவாசை, அவரு கேட்பாரு எத்தனை அடியில இருந்து குச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே நீங்க குதிங்க, அரசியல குதிங்க, சாக்காட்டில குதிங்க, எதுல வேணா குதிங்க. ஆனா மக்களுக்காக உங்களால ஜெயிக்க முடியுமா? மக்களுக்காக கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா? இதெல்லாம் யோசித்துட்டு அப்புறமா அரசியல குதிங்க. சும்மா அப்படியே அரசியல், நம்ம கிட்ட பணம் வந்துச்சா, ஜெயிச்சிட்டோம், நம்ம வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டோம், உடனே அரசியல குச்சி தமிழ்நாட்டு மக்களை அப்படியே நல்லது செய்யற பேர்ல அப்படியே நல்லது பண்ணி கிழிச்சு தொங்க விட்டாச்சு. அப்படியே புதுசா கட்சி ஆரம்பிச்சிருந்தா கேட்கறேன். எல்லா நடிகரும் சூப்பர் ஸ்டார்ல இருந்து கமலஹாசன்ல இருந்து விஜய்ல இருந்து விஷால்ல இருந்து இருக்கிற எல்லாம் இருந்து 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 அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் யாரும் நாங்க படிக்காம கொள்ளாம அப்படியே நடிகர் வந்த உடனே நாட்டு ஆளுநர் எந்த ஒரு மாநிலத்திலையும் இல்லாத ஒரு கொடுமை. சத்தியமா சொல்றதுக்கு வெக்கக்கேடு, அசிங்கமா இருக்கு. அங்க பாவாடை போட்டுட்டு ஆடணும், அவுத்து போட்டு ஆடணும், இங்க வந்து தமிழ்நாட்டு மக்களா ஆளணும். இந்த மாதிரி அப்படி நம்பி நீங்க வர்றது, இங்க இருக்க மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க உங்களுக்கு. எந்த ஒரு அறிவார்ந்த சித்தாந்தமும் கிடையாது, அரசியலுடைய கொள்கை தெரியாது, அரசியலுடைய ஒரு எதுவும் தெரியாது. ஆனா அரசியல் அப்படி வந்த உடனே சிஎம் ஆகணும், கோட்டையில போய் உட்காந்து. எந்த ஒரு மாநிலத்திலுமே ஒரு நடிகர் வந்து ஜெயிச்சு சிஎம் ஆக முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அந்த எண்ணங்கள் வந்து பயங்கரமா இருக்கு. தமிழ்நாட்டு ரசிகர்கள் கிட்ட ஏமாத்துறாங்க. நாங்க வந்தோம், ஆமா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, சம்பாரிச்சிட்டீங்க, என்ன தெரியும் பண்ணும், மக்களுக்கு நீங்க நல்லது பண்ணுன்னு நினைச்சா, எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு நினைச்சா இந்திய ராணுவத்துக்கு போங்க. அங்க பாகிஸ்தான் பார்டர் இருக்குது பாத்தீங்க, பஞ்சாப் பார்டர், காஷ்மீர் பார்டர், இந்த பக்கம் போனா லடாக்ல பார்டர் இருக்கு, அருணாச்சல பிரதேசம், அங்க போய் நில்லுங்க. ஐயோ நான் மக்களுக்கு நல்லது பண்ண வந்துட்டேன்னு நெஞ்சு இப்படி தூக்கி காட்டி அங்க நின்று துப்பாக்கி எடுத்து சுடுங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். உண்மையுமே அரசியலுக்கு வராமலே மக்களுக்கு நல்லது பண்ணலாம். ஆனா ஆட்சி அதிகாரத்துல உட்காந்து எல்லாத்துக்கும் ஆசை வந்துருச்சு. எல்லாமே ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இவங்களை போலவே எல்லாம் இன்னும் மக்கள் முட்டாளா இருப்பாங்க, நம்ம போன உடனே ஓட்டு போட்டு பெரியாள் ஆயிடலான்னு சொல்லிட்டு. நீங்க உலக நாயகனாக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, இளைய தளபதியாக இருந்தாலும் சரி, புரட்சி தமிழனாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேல உங்க அறுப்பு வேகாது. நீங்க அரசியல குதிக்கிறத விட திருப்பி போயிட்டு வேலையை பாருங்க. தமிழக வெற்றி கழகமா, தமிழக விஜய் கழகம் வைங்க. ஒருத்தர் மக்கள் நீதி மையம் வந்தார், பார்த்தெல்லாம் அசிங்கப்படுறது. உண்மையிலுமே விஜய் அவர்களுக்கு, தளபதி அவர்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், முன்ன இருந்த மாதிரி அரசியல் இப்ப கிடையாது. சத்தியமா சொல்றேன், முன்ன இருந்த மாதிரி அரசியல் இப்ப கிடையாது. இதை நம்பி குதிச்சு உங்க வாழ்க்கையை வீணாக்க போறீங்க. சொந்த அப்பாவே சரி வேற நீங்க பாத்துக்க மாட்டோம், உங்க மீது அவ்வளவு விமர்சனம் இருக்கு. இதுல வேற நீங்க கட்சி ஆரம்பிச்சு உங்களை நம்பி இருக்க இளைஞர்களை கெடுக்காதீங்க. போய் படிக்க சொல்லுங்க நண்பர்களை, உங்க ஃப்ரெண்டுங்களை போய் அந்த யாரு அந்த உங்களுக்காக பின்னால தம்பிங்க நிக்கிறான்னு சில பேர் சொல்றாங்களா, அவங்கள போய் அவங்க வீட்டு குழந்தைங்களை படிக்க சொல்லுங்க. இந்த அரசியல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைங்க. அரசியல் எதோ இருக்கு, வாங்க ஃபர்ஸ்ட் நீங்க அரசியலுக்கு வாங்க. இந்த ஜனநாயக நாட்டில் யாரு வேணா வரலாம், ஆனால் ஜனநாயக நாட்டில் யாருன்னா உங்களை வர்றதை பத்தி நாங்க எந்த ஒரு குற்றம் குறையும் சொல்லவில்லை. ஆனால் மக்களுடைய மனதை புரிஞ்சுக்குங்க, இவங்க கொள்கையை தெரிஞ்சு உங்களுக்கான கொள்கை என்னான்னு சொல்லுங்க. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் மட்டும் அந்த இதுல போட்டுட்டா போதாது. உங்க பேரு ஜோசப் விஜய், நீங்க பேரு சொல்றாங்க, உங்க பேரையே சரியான முறையில நீங்க கொடுக்கவே இல்லை, அதுல வேற பொட்டு வேற வச்சுக்கிட்டீங்க. ஏன்? ஆமா என் பேரு ஜோசப் விஜய், முழுசா போடுங்களா, எதுக்கு பொட்டு வைக்கிறீங்க? நீங்க அரசியல்ல வந்து மக்களுக்கு நல்லது பண்ணி மக்கள் என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க? இருக்கிறவங்களே போதும். நீங்க மக்களுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வராம செய்யுங்க. நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களா பணத்தை, அப்ப அதை வச்சு நல்லது பண்ணலாம். இப்படிதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் விஜய் அவர்களை மட்டும் சொல்லல, உலகநாயகன் அவர்களையும், சரத்குமார் அவர்களையும், விஷால் அவர்கள், இன்னைக்கு விஷால் வேற புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் கட்சி ஆரம்பிங்க, நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன். இப்ப நம்ம சேனல்ல ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 2000 கூட வரல, ஒரு 1700 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிங்க. கட்சி ஆரம்பிச்சு அவங்க நீங்களே ஓட்டு போட்டுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துங்க, அவன் ஓட்டு போட்டு தமிழ்நாடு நாசமா போட்டும். உண்மையாலுமே சொல்றேன், இந்த அரசியெல்லாம் விட்டு நீங்க படம் நடிக்க போங்க, இங்க இருக்கவங்க பார்த்துப்பாங்க. வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க. நன்றி.